என்ன சார் எப்படி இருக்கீங்க? என்ன ஆளே வெளியில பார்க்க முடியல? நல்லா இருக்கேன் சார். ஆமா, நீங்க என்ன டீ கடை பக்கம்? எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டேன் சார். அதான் ஒரு டீ குடிச்சிட்டு போலான்ட்டு வந்தேன். சார், எலெக்ஷன் ரிசல்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள் மாற்ற வேணும்னு எதிர்பார்த்திருக்காங்கன்னு ரிசல்ட்டை பார்த்தோன்னே தெரியுது சார். சார், அப்போ நீங்களும் டிவி கேக்கா ஓட்டு போட்டீங்க? சார், எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோன்னு இனிமேல் சொல்லி என்ன ஆக போகுது சார்? ஆனா ஜெயிச்சது என்னமோ டிவிக்கே தான். அதான் உங்கள் விஜய்னு எல்லா இடத்துலயும் பரப்பிட்டாங்களே சார். சார் வணக்கம். வாங்க வாங்க சார், உட்காருங்க உட்காருங்க. சார், நீங்க என்ன யாருக்கு சார் ஓட்டு போட்டீங்க? சார், நான் இதுவரைக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போடுவேன் சார். இதுதான் ஸ்டாண்டர்டா இருந்ததில்ல. இந்த வாட்டியும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோமா இல்ல பழைய கட்சிக்கே ஓட்டு போடுவோமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னாச்சு கடைசியா? இதுல ஆகிறதுக்கு என்ன இருக்கு? உங்க வீட்டம்மா அதைத்தான் சொல்ல வரேன் சார், கேளுங்க. என் வீட்டம்மா விஜயோட தீவிர ரசிகை. சரியா போச்சு. அப்புறம் என்னாச்சு? நீ டிவி கேக்கு அதான் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டா வீட்டு பக்கம் வா, இல்ல அப்படியே போயிரு அப்படின்ட்டா சார். அப்போ நீங்க டிவி கேக்கு தான் போட்டிருக்கீங்க அப்படிதானே? பரவாயில்லையா, உங்க கட்சி தானே ஜெயிச்சிருக்கு. ஆனா எனக்கே ஆச்சரியமா இருக்கு சார். நான் என் பொண்டாட்டி சொன்னாலேன்னு தான் போட்டேன். ஓ அப்படியா? பரவாயில்ல, உங்க பொண்டாட்டி கூட நல்லா ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காங்களே. ஆனா சார், கருத்து கணிப்புல யாருமே இத பத்தி பெருசா சொல்லலையே. 40% வரும் தான் சார் நினைச்சாங்க. ஆனா இப்படி வரும்னு எனக்கும் நிறைய பேர் சொல்லல சார். ஏதோ ஒரு சேனல்ல விஜய் தான் வருவாருன்னு சொன்னதா சொல்லிக்கிறாங்க. யோ கூமுட்ட, இங்கதான் இருக்கியா? இடி என்னடி இங்க வந்துட்ட? நான் உன்னை காணுன்னு வீடு வீடா தேடி தெளிகிறேன். எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். இப்பதான் டீ கடைக்கு வந்தேன். என்ன இப்ப? டிவிக்கே ஜெயிச்சு பிடிச்சி விசில் சின்னம் போட்டு ஒரு கேக் வாங்கிட்டு வான்னு சொன்னேன்ல, வாங்கிட்டு வந்தியா வாங்கிட்டு வரலையா? போடி போடி போக்கத்தவளே, கேக் ஆர்டர் பண்ணலான்னு போறேன். கடையில இருக்க எல்லா கேக்கும் தீந்து போச்சான். எல்லாரும் விசில் சின்னம் போட்டுதா டிவிக்கேன்னு எழுதித்தான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு வெட்டிட்டு இருக்கானுவாண்டி. இப்பதான் ஆர்டர் கொடுத்துருக்கேன், இன்னும் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்கான். கேக் எல்லாம் பேக்காகி எழுதி தர்றதுக்கு. சார், இவங்கெல்லாம் பேசுறது பார்த்தா செமையா என்ஜாய் பண்றாங்க போல. மக்கள் நிறைய பேர் விஜய் ஜெயிச்சதை செலிப்ரேட் பண்றாங்க போல சார். ஆமா சார், இது ஒரு வரலாறு காணாத வெற்றியா சார். எம்ஜிஆர் கூட 33 சம்திங் % தான் வாங்கியிருந்தாராம் சார். ஆனா இது அதை தாண்டி இருக்குன்னு சொல்றாங்க சார். யோ, அப்புறம் விஜய் ஜெயிச்சா உனக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டேனே. என்னடி சொல்ற? எனக்கு ஏண்டி முட்டை போட போற? யோ, என்னையா இப்படி சொல்ற? எத்தனை பேரு ஜெயலலிதா செத்ததுக்காக மொட்டை போட்டிருக்காங்க. நீ விஜய் ஜெயிச்சதுக்காக ஒரு கோயில்ல மொட்டை போட்ட என்ன குறைஞ்சா போயிருவ? சார், உங்க பொண்டாட்டி சொல்றதுலே ஒரு நியாயம் இருக்கதான் சார் செய்யுது. நீங்க வேணா மொட்டை போட்டிருக்கலேன் சார். நீங்க வேற ஏன் சார், அவளே சும்மாவே தையத்தக்கன்னு கழிச்சிட்டு இருக்கா காலையில இருந்து. இப்ப வேற ஜெயிச்சாச்சின்னு தெரிஞ்சவன தலகால் புரியாம ஆடிட்டு இருக்கா. நீங்க வேற என்னை மொட்டைப்பட சொல்றீங்க. உங்களுக்கு சொட்ட வேண்டாங்கிறதுக்காக என்ன மொட்டை மண்டை ஆக்கலான்னு ட்ரை பண்றீங்களா சார்? முடியாது சார், முடியாது. என்ன நீ மொட்டை போட மாட்டேன்ற? அப்ப ஒண்ணு பண்ணு, பெசாட்டு பெசாட்டு என்னடி செய்யணும்? இந்த வாய் வெளியே அழகு குத்துவாங்கல்ல, அந்த மாதிரி குத்துக்கிறியா? என்னது அழகு குத்துறதா? அது ஏம்மா தங்கச்சி? விஜய் என்ன ஜெயிச்சிருக்காருல்ல, அதை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? அதான் என் புருஷன் அழகு குத்த சொல்லலான் இருக்கேன். சார், அழகு குத்துனா உங்களுக்கு வலிக்குமே, தாங்கிப்பீங்களா? நீங்க வேற சார், இவளே ஏதோ ஏத்தி விட்டுட்டு இருக்கா. நீங்க வேற தாங்குவீங்களா? மொட்டை போடுங்கன்னு போங்க சார், உங்களுக்கு வேற வேலை இல்ல போல. இங்க பாருடி, விஜய் ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக நான் மொட்டை போடணும் அழகு குத்துறோம்னு எதிர்பார்க்கல. ரொம்ப ஓவரா இருக்குடி. எனக்கு ஒரு ஐடியா இருக்கியா? என்ன ஐடியா அடி? சொன்னா தானே தெரியும். வேற என்ன ஐடியா? பெசாட்டு உங்க அம்மாக்கு மொட்டை போட்டு விட்டுற வேண்டியதான். ஐயோ, என்னடா இது இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க? சார், ஒருத்தங்களை பிடிச்சிருச்சுன்னா என்னெல்லாம் செய்வாங்கன்னு இப்பதான் சார் தெரியுது. முதலமைச்சருக்காக மக்கள் இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு இங்கதான் பாக்குறேன் சார். இங்க பாருடி, எனக்கும் மொட்டை போட முடியாது, எங்க அம்மாவுக்கும் மொட்டை போட முடியாது. நீ தானே விஜய் ரசிகை, எனக்கு விஜய் பிடிக்கும் தான், அதுக்காக நான் மொட்டை போடல. நீ தானே விஜய்க்கு ஓட்டு போட சொன்ன, பேசாட்டு நீ மொட்டை போட்டுக்கோயேன். என்னது இது? இந்த ஆள் கடைசியில என் தலையிலே கைய வைக்கிறானே. சரி, ஏதாவது ரூட்டை மாத்தி விடுவோம். என்னங்க, என் தலைவர் ஜெயிச்சதுக்கு என்னால தாங்க முடியலங்க. பெசாட்டு நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். ஒரு கடா வெட்டிடுவோமாங்க? மனுஷனை நிம்மதியா டீ கடையில் டீ குடிக்க விட்டுறியா? இங்கேயே வந்து நச நச நசன் இருக்க. வீட்டுல வந்து தொல்லை தாங்க முடியாம வந்து இங்க வந்து கெடா வெட்டு பொங்க வையின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாங்க, நான் முடிவு எடுத்துட்டேன். பெசாட்டு விஜய் ஜெயிச்சதுக்கு மாடசாமி கோயில்ல ஒரு கெடா வெட்டிடலான் இருக்கேன். ஏண்டி, விஜய் கிறிஸ்டினு, அவரே வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவாரு. நீ ஏண்டி மாடசாமி கோயில்ல போய் கெடா வெட்ட சொல்ல? ஏனே, விஜய் என்ன கிறிஸ்டினா? ஆமாம்மா தங்கச்சி, ஜோசப் விஜய் தான் அவர் உண்மையான பேரு. அது கூட தெரியாம தான் ஓட்டு போட்டியா நீ? எங்கள் விஜய் எங்கள் விஜய் எங்கள் விஜய், அதனாலதான் நாங்க ஓட்டு போட்டோம்.
ஆமா நீ எதுக்காக ஓட்டு போட்ட? அவங்களோட கொள்கை உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோமா? எத்தனை படத்துல பார்த்துருக்கோம், எத்தனை பிள்ளைங்களை காப்பாத்திருக்காரு. இதுக்காக ஓட்டு போடாம பின்ன எதுக்கு ஓட்டு போடுறாரு? என்னங்க நீங்க இங்கே இருக்கீங்க? என்ன வேணும்? கடைக்கு போயிட்டு வரணுமா? விஜய் ஜெயிச்சிட்டார்ல, கேக் ஆர்டர் பண்ணியாச்சுங்க, கட் பண்ண போறோம் வாங்க. என்ன உங்க வீட்லயும் விஜய் தானா? எங்க வீட்ல என்ன? எங்க வீட்ல தமிழ்நாட்டுல முக்காவாசி வீட்ல விஜய் தான் போல. அதான் எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. ஆம்பளைங்க ஓட்டு பிடிச்சாரோ இல்லையோ, பொம்பளைங்க வெட்ட எல்லா ஓட்டையும் பிடிச்சிட்டாரு. டேய் புருஷா, உனக்கு தனியா மொய் வச்சு கூப்பிடணுமோடா, சீக்கிரம் வர மாட்டியா வீட்டுக்கு? ஏன்டி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? பின்ன என்னடா, விஜய் ஜெயிச்சு புட்டா 10 பேத்துக்கு அன்னதானம் போடுதேன்னு சொல்லியிருந்தோம்ல, 10 பேத்துக்கு 9 பேரை தான் கூட்டிட்டு வந்திருக்க. இன்னும் ஒருத்தர் வேணும்ல, பிரியாணியை பின்ன யாரு சாப்பிடுறது? பாத்தியா ஐயா, நம்ம நயன்தாராக்கா சொன்ன மாதிரியே 10 பேத்துக்கு அன்னதானம், அதுவும் மட்டன் பிரியாணி கொடுக்காவ. நீ ஒரு கெடா வெட்டதுக்கு இப்படி யோசிக்க என்ன? ஏண்டி கெடா வெட்டணுங்க, அது நிறைய ஆயிரக்கணக்கில் வருமேடி, என்ன பண்றது? ஓ, அதுக்கெல்லாம் எனக்கு கைவசம் ஐடியா இருக்கு. அதான் உங்க அம்மா ஒரு கெடா வளர்த்துட்டு இருக்குல்ல, அதை பெசாட்டு நம்ம விஜய்க்காக வேண்டிக்கிட்டு வெட்டிடுவோம். எப்படி ஐடியா? ஐடியா சூப்பரா இருக்குடி, கெடா வெட்டிக்கு என்னைய கூப்பிடுவியா? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம எல்லாம் விஜய் ரசிகர் பட்டாளம் இல்லையா? நீங்க இல்லாம எப்படி? சின்ன பொண்ணு, கெடா வெட்டிக்கு எங்களை கூப்பிடுவியா? என்னக்கா இப்படி கேட்டீங்க? நம்ம ரசிகர் மன்ற தலைவியே நீங்க தானே, கூப்பிடாம இருப்பேனா? நீங்க கேக் வெட்டணும், சீக்கிரம் வீட்டை பத்து வாங்க. பதவி ஏத்ததுக்கு அப்புறமா 100 பேருக்கு மட்டன் பிரியாணி அன்னதானம் போடலான் இருக்கேன். எங்கேயாவது அமௌண்ட்டை ரெடி பண்ணு. என்னடி 100 பேரா? என்ன இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்க? ஓ, எங்க தலைவர் விஜய் ஜெயிச்சதை நாங்க எப்படி கொண்டாடனே தெரியலையா? பேசாட்டு என்ன பண்ணலாம், 100 பேரை 200 பேர் ஆகிறோம். அடியே 100 பேத்துக்கே காசுக்கு நான் எங்க போறேன்னு தெரியாம இருக்கேன். நீ என்னடி 200 பேருன்ற? யோ ஒண்ணு பண்ணு, பேசாம வட்டிக்கு எங்கேயாவது கடன் வாங்கிறேன். என்னது வட்டிக்கு இடம் வாங்கவா? அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சாது 100 பேத்துக்கு அன்னதானம் போட ரெடி பண்ணியா? நான் வரட்டா? டேங்கப்பா, என் பொண்டாட்டியாவது கேக்கோட நின்னுட்டா. ஓ, அவன் வீட்டு பத்திரத்தை அடை வச்சு அன்னதானம் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உங்க அம்மையிட்ட இருக்க ஒரு ஆட்டை ஓட்டிட்டு வர முடியாதா? என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ வீட்டுக்கு வரும்போது உங்க அம்மையிட்ட நீக்க கடாயை ஓட்டிட்டு வர. நாளைக்கு நம்ம கோயில போய் விட்டுறோம். நில்லுங்க, நானும் வரேன். சார் என்ன நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சு சார்? உங்க வீட்லயாவது பரவாயில்ல, உங்க அம்மா கடா வளர்க்காங்க போல, நீங்க தப்பிச்சிட்டீங்க சார். ஆமா சார், உங்க நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா எங்க நிலைமை ஒரு கேக்கோட முடிஞ்சு போச்சு. என் பொண்டாட்டி கொஞ்சம் சிக்கனங்கிறதுனால கேக்கோட முடிச்சுக்கிட்டா. வேலை ஒரு 1/2 கிலோ கேக்கோட போச்சு உங்களுக்கு. ஐயோ சார், 1/2 கிலோவா? 10 கிலோ சார், 10 கிலோ. என்னது 10 கிலோவா? ஆமா சார், என் பொண்டாட்டி கெடா வெட்டுமேன்னு சொல்லும் போது அவங்க வீட்டுல ஒரு கேக்கு கூட வெட்ட மாட்டாங்க. அதுவும் சரிதான். நான் வட்டிக்கு கடை வாங்கவா இல்ல வீட்டு பத்திரத்தை அடமான வைக்கவான்னு குழப்பத்துல இருக்கேன். நம்ம நிலைமை இப்படி இருக்கு. ஆக மொத்தம் பொம்பளைங்க எல்லாம் விஜய் ரசிகர்னு இத்தனை வருஷம் தெரியாம போச்சு சார். அதான் இப்போ பச்சை பச்சையா தெரிஞ்சு போச்சே. ஆமா, முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறமா விஜய் எப்படி இருப்பாரு? அத பதவியேற்றதுக்கு அப்புறமா தான் சார் தெரியும். எப்படியோ தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வந்துருச்சு. ஆமா, அது சாதாரண மாற்றம் இல்ல, வரலாறு காணாத மாற்றம். உங்கள் விஜய், உங்கள் விஜய், உங்கள் விஜய். எங்க தளபதி, எங்க தலை விஜய்னா சும்மாவா பின்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. இதுல ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சரா நம்ம விஜய் தான் செலக்ட் ஆயிருக்காரு. இதை பத்தின கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் எந்த கட்சி வரணும்னு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்சீங்க, இல்ல நீங்க எதிர்பார்த்த கட்சி தான் ஆட்சியை பிடிச்சிருக்கா? எத்தனை பேர் விஜய்க்கு ரசிகரா இருக்கீங்க? எத்தனை பேர் மற்ற கட்சி வரணும்னு நினைச்சீங்க? அதை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல அரசியல் பத்தி பெருசா பேசுனது இல்ல. ஆனா வரலாறு காணாத வெற்றி கிடைச்சிருக்கு. இதை பத்தி நாம பேசாம இருந்தா எப்படி? யாருக்கெல்லாம் விஜய் பிடிக்கும், யாருக்கெல்லாம் மத்த கட்சி பிடிக்கும் அப்படிங்கறதையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வெற்றி ஆரோக்கியமான வெற்றியா இல்ல உங்க பார்வையில எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.